எப்படிப்பட்டவர் இவர் என்று சொன்னால், முதலில் இவர் ஒரு அகதியாக அலைந்து திரிந்தவர். தன்னுடைய குடும்பம் பெனிட்டோ முசோலினியினுடைய ஆதிக்கத்தில் அகதிகளாக அலைந்தவர்கள். அதனால்தான் ஒரு அகதியினுடைய வலி என்ன என்பதை புரிந்து கொண்டவர். அவர் உடல் அளவில் அதிகம் நோய்வாய்ப்பட்டவர். ஒரு நோய் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற வலியையும் வேதனையும் புரிந்து கொண்டவர். சமூகத்தை பற்றி, அரசியலை பற்றி அதிகம் பேசியிருக்கிறார். அதை தாண்டியும் இந்த உலகத்தை, பூமி உருண்டையை பற்றி பேசியிருக்கார். லௌதத்தோ சி என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆவணத்தை வெளியிட்டு, மண் புண்படக்கூடாது, பெண் புண்படக்கூடாது, அகதிகள் புண்படக்கூடாது, அப்போ மண்ணை கூட ஒரு மனிதமாக பார்த்து அதை புண்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார். முதலாளித்துவத்திற்கு எதிராகவும், நுகர்வு கலாச்சாரத்துக்கு எதிராகவும், ஓவர் டெவலப்மெண்ட்டுக்கு எதிராகவும் அவர் செயல்பட்ட ஒரு சமய தலைவரை விட இந்த மனிதத்தினுடைய வாழ்வியலை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு நிறுவன கட்டமைப்புக்குள் உள்ளே நுழைந்து அந்த நிறுவன கட்டமைப்பையே ஒரு இலகுபடுத்தி, அதை இலகச் செய்து அதை மாற்றுகிற ஒரு தலைவராக இவர் இருந்திருக்கிறார். அவை இப்படிப்பட்ட ஒரு திருத்தந்தை என்பவர் கிடைப்பாரா? இந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவார் என்று பார்க்கிற போது, இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்டினல்கள், கர்தினால்களில் 108 பேர் இவர் தெரிந்தெடுத்தவராக இருக்கிறார். அதனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இவர் ஏற்படுத்திய சீர்திருத்தம், இந்த நிறுவனப்படுத்தப்பட்ட திருச்சபை இலகுத்தன்மை கொண்டு ஏழைகளுடைய வழியையும், நோயுற்றோருடைய வழியையும், அகதிகளுடைய அங்கலாய்ப்பையும் வேதனையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய வழித்தோன்றல். உண்மையிலேயே ராயப்பா, பீட்டர், நீ பாறை, உன்மேல் நான் இந்த திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னது, இந்த திருச்சபை என்பது ஏழைகளின் திருச்சபையாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.